இந்த பக்கம் பார்த்தா பிரியாணி வேலை நடந்துனுக்குது, இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாஷா பாய் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரிய பிரியாணி மாஸ்டர் பாஷா பாய். யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. தவாகரி ஜவார்லி கூட பாய் என்ன பேசினுக்கிறாருன்னு தெரியல. தவாகரி ஜவார்லி யோ தவாகரி ஜவார்லி யூடியூபர் சமையல்காரங்க 2 பேரும். ஐயோ அட்டாடே என்ன இதே வச்சுக்கிறாங்க. கபடி மேட்ச் போலைக்குப்பா. கபடி மேட்சா? நல்லா கண்ணை திறந்து பாருயா. சிறப்பு பட்டிமன்றம் போட்டுக்குது கபடி மேட்ச்ன்ற பாய். பாருங்க பாய், தவாகரி ஜவார்லியை வச்சு ஒன்றும் பண்ண முடியல பாய். பாய் வேலையை கூட்டு போயிருக்கீங்களா பாய்? தவாகரி ஜவார்லி, இது என்னன்னு கேட்டேன்னா, விடுமுறை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம், அதாவது மது சம்பந்தமான ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. யாருன்னு கேட்டேன்னா, நல்ல விஷயம் யாருன்னு கேட்டேன்னா, ஸ்பீடு புல்லர்ஸ் அணியினர்ஸ் அப்படின்னா வேகமான காளையர் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க வந்து அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. ஸ்பீடு புல்லர்ஸ்னா வேகமான காளைகளாம். அதாவது இந்த பசங்களை பார்த்தோன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குதுயா, இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பசங்களா அப்படின்ட்டு. பாய் மது சம்மந்தமாக நிறைய சீரழிவு பாய். என்னென்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் தவறுதலாக போய் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மதுக்கு அடிமையாகி அவங்களுடைய கல்யாணம் ஏகப்பட்டது இருக்காங்க. அது போகாமல் இருக்கனால தான் பட்டிமன்றம். ஆமாம் பாய். நாளைக்கு வந்து பாய் நம்ம ஆலமரம் கிரவுண்டு இருக்குதுல்ல, அந்த கிரவுண்டில் வந்து இந்த பசங்க அவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பாய். பெண்களுக்கு தனியாக அந்த பனி ஊற்றாமல் டென்ட்டு போட்டு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இன்ஷால்லா ஒரு 7 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கும். அதாவது மது வந்து வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி எல்லா இதுலேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இளைஞர்கள் எதனால் சீரழிகிறாங்க, யாருனால சீரழிகிறாங்க? நல்ல நண்பர்களோடு சேர்ந்து பழகும் போது நல்ல வழியில் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீய நண்பர்களோடு சேர்ந்து பழகும் போது தீய பழக்கங்கள், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் பழகி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அவங்க திருமண வாழ்க்கை கூட நிறைய நாசமாக பார்த்துருக்கோம். நம்ம டைவர்ஷனில் போய் முடியும், மனைவி கோச்சிட்டு அம்மா வீட்டில் போவாங்க, கணவன் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வராருன்னு சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த பட்டிமன்றத்தை எஸ்பி பட்டணத்தில் ஆலமரம் கிரவுண்டு, அதாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்எஸ் ஊரக விளையாட்டு திடல் எஸ்பி பட்டினம். கண்டிப்பாக எல்லா மக்களும் இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு ஆதரவு தந்து மக்கள் அனைவரும் இதில் பேசக்கூடிய பேச்சுகளை உள்வாங்கி நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நீங்கள் கண்ணும் கருத்துமாக கேட்டிங்கன்னா புரியும். ரொம்ப ஒரு சிறப்பான பேச்சாளர்கள் வர்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு சொல்லியா வர்றது? அத்தலகுண்டு எம் சம்சுல் ஹுதாய் ரஷீத் அவர்கள். ஓகே, நல்ல பேச்சாளர் பாய். இன்ஷால்லா நீங்கள் வந்து நம்ம ஊருக்கு பிரியாணி செய்ய வந்துக்கிறீங்க. உங்கள் பிரியாணி வந்து எங்கள் அண்ணன் வந்து கட்டிகைக்காரன் சேனலில் வந்து இருக்கா போல, நீங்கள் அதில் நிறைய பண்ணியிருக்கீங்க. எங்கள் அண்ணன் தான் தமிழ் அண்ணன். தெரியும் என் அண்ணன் தான் அவர். இப்போ நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு வீடியோ காலோட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன். நாளைக்கு கண்டிப்பாக 7 மணிக்கு நீங்களும் இந்த பட்டிமன்றத்தில் கலந்துக்கிறங்க பாய். மக்களே, நல்ல பட்டிமன்றம் வச்சுருக்காங்க. போதை ஒழிப்பு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தை நம்ம ஏதோ நம்மளால் ஏண்டதை சொல்ல போகிறோம். நடுவர்கள்லாம் வந்து பேச போகிறாங்க. கலந்துக்கிறங்க. அட்டை பாய், நீங்கள் ஒரு அட்டை சொல்லுங்களேன்.